கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன். ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன். என்றும் உங்களுடன். ரேடியோ வெரிதாஸ் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். செவித்திறனற்றோரின் பாதுகாவலர் புனித ஃபெட்ரிக் இவரின் விழாவை ஜூலை மாதம் 18ஆம் நாள் நாம் கொண்டாடுகிறோம். பிரின்சியன் அரசர் ராட்பால்ட் என்பவரின் பேரன் நம் புனிதர் ஃபெட்ரிக் ஆவார். இவர் 780 பிஸ்லாந்தில் பிறந்தார். இவர் தன் பெற்றோர் போன்று இறை அன்பில் வளர்ந்து தன் குருத்துவ படிப்பிற்காக யூட்வோல்ட் நகருக்கு சென்று ஆயர் ரிக்பிட் என்பவரால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் ரிக்பிட் இவரை வால்ரஸின் பகுதியில் வாழும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பினார். அங்கு சென்ற நம் புனிதர் மிகவும் ஆர்வமுடனும் துணிவுடனும் இயேசுவை மக்களுக்கு அறிவித்தார். இதன் விளைவாக பலரின் எதிர்ப்பையும் சம்பாதித்தார். 816 ஆயர் ரிக்பிட் இறந்த பின் உட்ரோட் நகர ஆயராக ஃபெட்ரிக் நியமிக்கப்பட்டார். இவரின் இறை ஞானத்தையும் இறை வார்த்தையில் இருந்த ஆழமான புரிதலையும் கண்டு 829 நடந்த ஆயர் பேரவை வியப்புடன் இவரை பார்த்தது. வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவீர். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும்.
மன்னித்து மறக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். இவர் பேரரசி ஜூடித்தின் ஒழுக்கமற்ற வாழ்வை பகிரங்கமாக கண்டித்து அவரை இறைவழியில் நடத்த முயன்றார். 838 ஜூலை 18ஆம் நாள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஆயர் ஃபெட்ரிக்கை இருவர் வந்து வெட்டி கொலை செய்தனர். ஆயரோ திருப்பலியில் நன்றி உரை முடித்த பிறகு, வாழ்வோரின் நாட்டில் இறைவனை புகழ்வேன் என்று திருப்பாடல் பாடியபடியே தன்னுடைய இன்னுயிரை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். தன்னுடைய இன்னுயிரை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் பார்த்த இந்த புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், நாம் இறைவனை பறைசாற்றும் போது அஞ்சா நெஞ்சத்துடன் நாம் இறை வார்த்தையை பிறருக்கு பகிர வேண்டும். இதற்காக நாம் ஒரு குருவானவராகவோ ஒரு கன்னியராகவோ இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. மாறாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய புனிதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். வாருங்கள், புனித ஃபெட்ரிக்கை பின்பற்றி இறை வார்த்தையை துணிவோடு பிறருக்கு எடுத்துரைப்போம். கிறிஸ்துவ மக்களாக வாழ்வோம். மனதினில் பேச காதில் இசைக்க வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.